தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ பாமகவில் ஏற்கனவே அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே கருத்து மோதல் முரண்பாடு இருக்கிறதாக செய்திகள் வெளியாயிட்டு இருந்தது. இன்னைக்கு அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக இன்னைக்கு பொதுக்குழுவில் புதுச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் 2 பேர்த்துக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது நிச்சயமாக கட்சி எப்படி வழிநடத்த வேண்டும், வருங்காலத்தில் எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற இந்த ஒரு கிரைசிஸ் அனைத்து சிறிய கட்சிகளிலும் இருக்கு. இப்ப எம்டிஎம்கே ஆனாலும் சரி, டிஎம்டிஏகே ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கின்ற அதே நெருக்கடி இன்னைக்கு பாமகவுக்கும் இருக்கிறது. இது அன்புமணி ஒரு விதமாக பார்க்கிறார், டாக்டர் ராமதாஸ் இன்னொரு விதமாக பார்க்கிறார். இதான் வித்தியாசமாக நான் காண்கிறேன். இது ஒரு லார்ஜர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அன்புமணியினுடைய கேள்வியை இப்போ குடும்பத்தில் இருக்கிற இன்னொருத்தரை கொண்டு வரலாமா, அதான் கடைசியா பேசின வாக்கியங்கள், கொண்டு வரலாமா என்ற அந்த கேள்வியை எழுப்புகிறார். ஆனால் அது எங்க அடிபட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய வைஃப் இவர் சௌமியாவை தர்மபுரியில் நிக்க வைக்கிறாரு இல்லையா, அப்போ அவங்க என்ன குடும்பத்துக்கு ஆதரவு தானே, அந்த ஒரு பிரச்சனை நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அன்புமணி ஒரு கன்ஃபியூஸ்டு ஃபியூச்சரை தான் இன்னைக்கும் நமக்கு காமிக்கிறாரு. அது 2016 இருந்து ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக வருகின்ற தோல்விகளுக்கு காரணம் அன்புமணியாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் 2016 அவர் தன்னைத்தானே முன்னிறுத்தி கொண்டதுதான் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்ற அந்த ஸ்லோகனை வைத்துக் கொண்டு நம்மளுடைய சட்டசபை தேர்தலுக்காக போட்டியிடுகிறார். அதுல படுதோல்வி அடைகிறார். 2019 அந்த கூட்டணி கன்றாக அமையவில்லை, அதுலயும் படுதோல்வி அடைகிறார். 2021 நம்மளுடைய இதுல சட்டமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் ஜெயிக்க வைக்கிறாங்க. பட் அதுலயும் ஒரு வெற்றி என்று பார்க்க முடியாது, ஏனென்றால் அதிமுக தரப்புல இருந்ததுனால. இது கடைசியாக பார்க்கும்போது 2024 தேர்தல் 2024 தேர்தலில் ஒரு பாஜகவோட இருந்து அந்த வெற்றியை தழுவிட்ட காரணத்துக்காகத்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கட்சியே இருக்கிறது என்று நாம் பார்த்துக் கொள்ளலாம். என்றால் பாமக மாதிரி ஒரு பெரிய கட்சிக்கு இத்தனை அதிகம் தோல்விகளை ஏற்று வாங்க முடியாது என்று டாக்டர் ராமதாஸுக்கு தெரிகிறது. அதனால் அவர் புது வழியை தேர்ந்தெடுக்கிறார். அதுலதான் இப்ப புதுசாக முகுந்தனை உள்ள கொண்டு வரணும் என்று நினைக்கிறார். அதே மாதிரி ஏதோ ஒரு கேரிஸ்மேட்டிக் இண்டிவிஜுவல் கட்சிக்குள்ள கொண்டு வர வேண்டும். அந்த கட்சிகள்ல அந்த அளவுக்கு தான் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறாங்க என்ற ஒரு லிமிடேஷன் கூட இருக்கிறது. அப்ப இந்த 2 விஷயத்துக்கு நடுவில் இருக்கின்ற போட்டியாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இது ஓபன் ஸ்டேஜ்ல வர வேண்டிய அவசியம் கிடையாது. என்றால் பாமக என்பது அதை ஏறத்தாழ ஒரு நபர் நடத்தி கொண்டிருந்த ஒரு கட்சி. அதுல இந்த மாதிரியான ஒரு ஃபிஷர் வரும்போது நிச்சயமாக கேடர்களுக்குள்ளால பெரிய ஒரு மன அழுத்தம் வரும். அவர்கள் கட்சிக்குள்ளால் இருப்பார்களா, இல்ல வெளியே போவார்களா, வேற ஏதாச்சும் செய்வார்களா என்ற அந்த ஒரு ஆதங்கம் நிச்சயமாக தலைமைக்கு இப்போ இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா சார். இப்போ ஒரு பக்கம் நிறுவனர் நான் சொல்ற முடிவு தான் அப்படின்றாரு, இன்னொரு பக்கம் நான் புதுசா ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அங்க என்னை மீட் பண்ணலாம் அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. இப்போ கட்சி தொண்டர்கள் யாருக்கு ஆதரவாக யார் பக்கம் போவாங்க? நிச்சயமாக நம்ம இந்த கேடர்ஸ் பார்த்தோம்னா, அதாவது பொதுக்குழுவை பார்த்தோம்னா அங்க யாருக்கு மவுஸ் அதிகம் பாத்தீங்கன்னா நிச்சயமா அன்புமணி தான், மாற்று கருத்தே இருக்க முடியாது. நாம இன்றைக்கு பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அங்க பார்த்ததெல்லாம் நமக்கு மிக தெளிவா என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார், அதுக்கு அந்த அளவுக்கு கரகோஷனால் முழக்கம் வருகிறது. ராமதாஸ் முகுந்தனுடைய பெயரை சொல்கிறார், அங்க பின் ஆஃப் சைலன்ஸ் இருக்கிறது. அதன் பிறகு இவரே சொல்றாரு கரகோஷம் எழுப்புங்கள் என்று கேட்ட பிறகுதான் அங்க கரகோஷமே எழுப்புகிறார்கள். அதன் பிறகு ராமதாஸ் வெளியே வரும்போது அவருடைய காரை முற்றுகையிட்டுக் கொண்டு அன்புமணி வாழ்க அன்புமணி என்ற முழக்கங்களை வைக்கிறார்கள். நிச்சயமாக கட்சியில் இருக்கின்ற அங்கிருக்கின்ற பொதுக்குழுவில் இருக்கின்ற தொண்டர்கள் இன்னைக்கு அன்புமணி கூட தான் இருக்கிறார் என்பது மாற்றுக்கருத்து இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். இது அடுத்த ஒரு பிரச்சனையாகத்தான் வருது. இப்ப கட்சி யாருட்டு இருக்கு, தைலாபுரத்துல இருக்கிறதா இல்ல பனையூர்ல இருக்கிறான்ற அந்த கேள்வி நாம இன்னும் வருங்காலத்துல தான் நமக்கு சொல்ல முடியும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.